காய்கறி இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி பருப்பு துவையல் அரைச்சி எல்லா சாப்பாடுக்குமே சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு, ரச சாதம், சாம்பார் சாதம், கார குழம்புக்கு அட்டகாசமாக இருக்கும். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் போல் உளுத்தப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் போல் துவரப்பருப்பு, 4 போல் வரமிளகா, 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. விரல் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு வெங்காயத்தில் பாதியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்குங்க. வதக்கினதுக்கு அப்புறமேட்டா நம்ம நல்லா வதக்கணும். அந்த பருப்பெல்லாம் நல்லா வறுத்தாதான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1 பத்தை போல் தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வதங்கும். இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். வதக்கிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.